ஹலோ மக்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. ஃபஸ்ட்டில் ஒரு கடாயில் வச்சுட்டு அதில் ஒரு 300 கிராம் வெங்காயத்தை போடணும். அதுக்கப்புறம் ஆயில் 150, கடலை எண்ணெய் 150, நெய் ஒரு 50 கிராம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கணும். நல்லா செவக்க வறுத்துட்டு நல்லா வதங்கணும், டைம் ஆகும். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஒரு கிராம் போட்டால் போதும், ரொம்ப போட வேண்டாம். 1 கிராம் போடுங்க. அதை போட்டு நல்லா வதக்கணும், நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கணும். வதக்கிறது தான் இருக்குது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வர்றது. நல்லா வதக்கின பிறகு அதில் இஞ்சி நீங்கள் 100 கிராம் எடுக்கணும். பூண்டு 50, இஞ்சி தான் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி போடணும். அந்த பச்சை வடை போகிற நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா ஒரு 6 போடணும். 6 போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதில் திரும்ப புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்க்கணும். இந்த புதினா கொத்தமல்லி பொதுவாக 1/4 கப் புதினா கொத்தமல்லி ரெண்டும் போடணும். ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. 4.5 உலக்கத்தை அரிசி தான் போடுறோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி 1/4 கப் போடணும். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு நல்லா ஸ்மெல் வரும். நல்லா அது பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா வதக்கின பிறகு தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டால் போதும், ரொம்ப போட வேண்டாம். லிமிட்டாக போட்டால் தான் எதுவும் நல்லாயிருக்கும். அதிகமாக போட்டால் அது டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும். 2 தக்காளி போடணும். ஏன்னா நம்ம தயிர் ஊற்றுறோம், லெமன் புளிகிறோம். லெமன் ஜூஸ் போடுறதுனால புளிப்பு ஜாஸ்தி வேண்டாம். 2 தக்காளி போட்டால் போதும். 2 தக்காளி போடுங்க, அதிகம் போடாதீங்க. அதை சேர்த்தோடனே நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அந்த மசாலாலாம் சேர்கிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் 4.5 உலக்கு அரிசினால் 4.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 4.5 டீஸ்பூன் தான் போடணும். எவ்வளவு உலக்கு எத்தனை போடுமோ அதுக்கு தகுந்த மாதிரி 4 டீஸ்பூன் தான் நான் போடுவேன். எனக்கு அது மிளகா கரெக்டாக வரும் உரப்பு. நீங்கள் உங்களுடைய உரப்பு அதிகம் வேணும்னா அதிகம் போட்டுக்கோங்க. 4.5 உலக்கு அரிசிக்கு 4.5. அப்புறம் உப்பும் அதே 4.5 தான். ஃபஸ்ட்டு 3 போடணும், கடைசி அரிசி போட்டதுக்கப்புறம். அப்புறம் மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போடுவேன் நான். தயிர் 1 கப்பு, 1 கப்பில் 1/4 போட்டால் போதும், ரொம்ப போட வேண்டாம். 1/4 கப்பில் அந்த புளிப்பு தகுந்த மாதிரி. அப்புறம் நல்லா வதக்கிட்டு கறி 1/4 கிலோ சிக்கன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு இந்த 3/4 கிலோ கறி சிக்கன் போட்டுட்டு நல்லா அந்த மசாலா சேர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டணும். கிளறி விட்டு அந்த மசாலாலாம் நல்லா அதில் சேரணும். உப்பு, புளி எல்லாம், காரம் எல்லாம் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த சிக்கன் வேகிறதுக்கு அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வேக விடணும். அப்போ நல்லா வெந்தோடனே அரிசி 4.5 உலக்கு, 4.5 உலக்கு அரிசியும் ஃபஸ்ட்டே ஊற வச்சுருக்கணும் 20 நிமிஷம். அந்த அரிசி 4.5 உலக்கு அரிசியை போட்டுட்டு 1 உலக்குக்கு 1.5 போட்டால் 4.5க்கு 6.25 வரும். தண்ணி ஊற்றணும். 6.25 உலக்கு தண்ணி ஊற்றி அதில் புதினா மல்லித்தழையை மீதி இருக்கிறத போட்டுட்டு லெமன் 1 லெமன் புழிஞ்சு விடணும். விதை உள்ளே சேராதுக்கு கரண்டியில் அப்படி வச்சு தான் போடணும், அப்போ தான் விதை உள்ளே போகாது. அதுக்கப்புறம் கிண்டிட்டு தம் போட்டு எடுத்தோம்னா அழகான சூப்பரான சுவையான பிரியாணி நமக்கு கிடைக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து சுவைத்து பார்த்து எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்